கன்னி ராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். கன்னி ராசி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் சிரித்த முகத்தோடு இணக்கமாக பழகக்கூடியவர்கள். கூடுமான வரை கோவப்படக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப கவனமாக இருப்பாங்க. கோவப்பட்டு என்ன காரியமாக போகுது, அதனால் முடிஞ்ச வரைக்கும் இணக்கமாகவே போவோம். ஒரு வேலையை அவங்க பொங்கி எழுந்தாங்கன்னா அந்த கோபத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல, அப்படி இருக்கும். கன்னிராசியோட மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா அவங்கள ஒரு லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருப்போம் ஒரு அத்தியாயமாக. ஆனால் அவங்களுக்கு கேட்டிங்கன்னா அது ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு மனப்பாடம் பண்ணி அதில் என்னென்ன விஷயமோ தேவையோ அதெல்லாம் முக்கியமாக கரெக்டாக நோட்ஸ் பண்ண மாதிரி ஃபுல்லாகவே படித்து முடிச்சிடுவாங்க. அதாவது நாம் படிப்பதற்கு முன்பே அவங்க மனப்பாடம் பண்ணி முடிச்சிடுவாங்கங்கிற மாதிரி அந்த அளவுக்கு அவர்களுக்கு எல்லாவது ஒரு திறன். கல்வியில் மட்டுமே நம்ம எடுக்கக்கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அதை கற்று முடித்து அதில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்கிறது இந்த கன்னிராசியோட சிறப்பான குணம். கன்னிராசியை பொறுத்தவரை ராசியாதிபதி புதன் 3ஆம் இடத்துலேருந்து இந்த மாதத்தை தொடங்குது. 3ஆம் இடத்தோட இருந்து தொடங்கிறது மட்டும் இல்லை, இடையில பார்த்திங்கன்னா ஒரு 10-12-15 நாள் வக்கரமாகி துலாமுக்கு திரும்பவும் விருச்சிகத்துக்கு போகுது. அதனால் பார்த்திங்கன்னா மாதத்தோட முதல் 2-3 வாரங்கள் கிட்டத்தட்ட மாதத்தில் பாதி நாட்கள்னு வச்சுப்போமே, எந்த முடிவும் எடுக்க முடியாது. கரெக்டாக எடுத்த முடிவுகள்லாம் பார்த்திங்கன்னா ஓகே நம்ம பெண்டிங் ஆகி வெயிட் பண்ணி வச்சுருவோம், அல்லது அவசரப்பட்டு சில முடிவு எடுத்தோம்னா அதுக்கப்புறம் அந்த முடிவை மாற்றிப்போம். அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரை எடுக்க வேண்டிய முயற்சிகள், மேற்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள், புதிய முடிவுகள் இதெல்லாம் யோசனை பண்ணி 6ஆம் முறை பார்த்து முடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் இருக்குது. 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறது ஒரு வகையில் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கேயாவது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் ஏதாவது இது வரைக்கும் தடைப்பட்டிருந்தால் அது நல்ல மாதிரி முடியும். அதனால் பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஊருக்கு போயிட்டு வரணும், அங்கங்கே போயிடணும், யாரையாவது முக்கிய நபர்களை சந்திக்கணும், இன்னும் சொல்லப்போனால் முக்கிய நபர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். மாதத்தோட தொடக்கத்திலே பார்க்கும்போது சூரியன், செவ்வாய், புதன் இது மூன்றுமே ஒன்றா இருந்து தான் ஆரம்பிக்கிறதுனால செவ்வாயும் 3ஆம் இடத்தில் இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாயும் சூரியனும் இருக்கிறது ஒரு வகையில் நெருக்கடியாக இருந்தால் கூட குருவோட பார்வை அதுக்கு கிடைக்குது. செவ்வாய் எப்போ 4ஆம் இடத்துக்கு விலகி போகுதோ மறுநாளே பார்த்திங்கன்னா குருவும் என்ன பண்ணுது, பழையபடி மிதுன ராசிக்கு போகிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லை. அதே சமயத்தில் பார்க்கும்போது ராசியாதிபதி புதன் இங்கேயும் அங்கேயும் ஊசலாட்டமாக இருக்கிறதுனால தான் முடிவுகள் எடுக்கிற விஷயம் மட்டும் எதையும் அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேணாம். அதே போல் எந்தெந்த விஷயங்கள்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ கூடுமான வரைக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் அது செய்யாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கும்போது 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலையே இருந்து இந்த மாதம் தொடங்குவதால் கூடுமான வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரிய அளவுக்கு பணப்பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதியும் கூட இல்லையா. இப்போ 9ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் உரிய கிரகமான சுக்கிரன் 2ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று இந்த மாதம் தொடங்குது. மாதத்தோட தொடக்கமே அமோகமாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலே முகத்தில் தன்னால் ஒரு புது பொலிவு ஒட்டிக்கும். சாதாரணமாக பார்த்திங்கன்னா நம்மளை அழகுபடுத்திக்கிறது இயற்கையாகவே கன்னிராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு வகையில் அழகில் இருப்பாங்க. இந்த அழகுக்கும் அழகு சேர்க்குற மாதிரி பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றதுனால என்ன ஆகும்னா இவங்க சிரிக்கிறத பார்த்தாலே எதுக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்க வேண்டியதை மறந்துட்டு போயிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருப்பாங்க. பெரிய கடனை வாங்கி வச்சுருந்தா கூட சரி, எல்லாத்தையும் கேட்டு இன்றைக்கி போய் எப்படியாவது கடனை வாங்கிட்டு வரணும்னு வருவாங்கல்ல, இவங்க முகத்தை பார்த்த பிறகு என்ன நினைப்பாங்களோ தெரியாது, சரிங்க இன்னொரு நாளைக்கு வருவேன்னு போயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தன்மை. தவறு செய்தால் கூட அதை தண்டிக்கணுங்கிற எண்ணம் இல்லாத அளவுக்கு அந்த 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு இல்லையா, அது எதுக்கு உள்ளவங்களோட மனசையும் மாற்றிடும். ரொம்ப டல்லாக உட்காந்துட்டவங்கள இருந்தால் கூட பரவாயில்ல, எதுக்கு போய் இவங்க முகத்தை பார்த்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் உற்சாகமாக எழுந்து வர ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அப்படி தான் இந்த மாதம் இருக்கும். பணத்துக்கும் அதே போல் பெரிய அளவுக்கு பஞ்சம் இருக்காது. பெரிய பணம் வருதோ இல்லையோ உங்களுக்கு என்ன தேவையான பணமோ அது கண்டிப்பாக சேர்ந்துடும். கன்னிராசியை பொறுத்தவரை மாத தொடக்கம் நல்லாவே இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். மாதத்தோட பிற்பகுதியில் பார்க்கும்போது இந்த செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு போகுது. பொதுவாக செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு போகிறது அவ்வளோ சிறப்பு இல்லையா. இருக்கிற இடம் பிடிக்காமல் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வீட்டை விற்றுட்டு வேறு வீடு வாங்கலாம், அல்லது ஒரு வீட்டை ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாம், அல்லது ஒரு வாகனத்தை ஏற்கனவே இருக்கிற வாகனத்தை விட்டுட்டு இன்னொரு வாகனத்தை மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அதுக்கு சரியான தருணம் அது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருந்துட்டு தன்னோட 7ஆம் பார்வையை இந்த செவ்வாயை பார்க்குறதுனால இந்த காலகட்டத்தை அதுக்கான வீடு மாற்றம், வாகன மாற்றம், இந்த மாதிரி சில விஷயங்களோட இடமாற்றங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் உங்களுக்கு அது நன்மையாக இருக்கும். எப்படி இருந்தாலும் மாதத்தோட கடைசி வாரத்தில் தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தது பார்க்கும்போது 6ஆம் இடத்துல ராகு இருக்குது. பொதுவாக ராகு 6ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்திங்களா,
யானை பலம் குதிரை பலம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. என்ன நெருக்கடிகள் வந்தாலும் அதுலேருந்து உங்களால் மீண்டு வரவழைச்சிடும். எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் தைரியத்தோடு எதிர்பார்க்க வச்சிடும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோட திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அடுத்தது பெரிய அளவுக்கு எதையுமே கவலைப்பட வேணாம். எதுவாக இருந்தாலும் செய்து முடிக்கலாம் இல்லையா? நமக்கு பின்னாடி ஒரு பலசாலி இருந்துக்கிட்டு நம்மளை ஆப்ரேட் பண்ணும்போது எதுக்க வர்றவங்க பயந்துட்டு இருப்பாங்கல்ல. இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அதுதான் உங்களுக்கு அந்த பலத்தை கொடுத்துட்ருக்கு. இன்னும் சொல்லப்போனால் 7ஆம் இடத்துல சனி இது வரைக்கும் வக்கரமானது இந்த மாதத்தில் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால, பொதுவாக 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பார்த்திங்கன்னா குடும்பத்தில் 7ஆம் இடம்ங்கிறத என்ன சொல்கிறது, வாழ்க்கை துணை விஷயத்தில் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு இணக்கம் இல்லாமல் தான் இருந்துகிட்ருக்கோம். அடுத்தது 7ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பாம்போட நடுமுதுகில் அடித்த மாதிரி இந்த பக்கம் ஓட முடியாது, அந்த பக்கம் ஓட முடியாது, தடுமாறிட்டு நிற்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி ஒரு நெருக்கடி. இடையில ஏதோ வக்கரமானதுனால கொஞ்சம் அந்த பலன்கள் ரிவர்சல் ஆன மாதிரி வந்திருக்கும். இருந்தாலும் இந்த நெருக்கடி திரும்பவும் ஆரம்பிக்க போகுது. ஆனால் அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே 6ஆம் இடத்துல இருக்கு இல்லையா ராகு. அதாவது என்ன தான் நெருக்கடிகள் இருந்தாலும் சொல்லுவாங்கள்ல, எவ்வளோ பெரிய கோட்டையிலையும் ஒரு ஓட்டை இருக்கும், எவ்வளோ பெரிய ஓட்டையிலையும் ஒரு கோட்டை இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி பார்த்திங்கன்னா என்ன தான் சிக்கல் வந்தால் கூட கடைசியாக எல்லாத்தையும் மீட்டு வரக்கூடிய தைரியத்தை தான் அந்த 6ஆம் இடத்து ராகு உங்களுக்கு கொடுக்கறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இதில் இருக்காது. அடுத்து பார்க்கும்போது குரு ஏற்கனவே பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல தான் இருந்தார். இடையில அதிசாரமாக கடகத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வந்தார். திரும்பவும் போன மச்சான் திரும்பி வந்தான் பூமனை தொடங்குற மாதிரி திரும்பவும் ஒரு மிதுன ராசிக்கு போயிடுவார். ஸோ இந்த 10ஆம் இடத்துக்கு போனாலும் குரு வக்கரத்தோடு போகிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எதுக்க வேணாம். அங்கே இருக்கக்கூடிய குரு உங்களுடைய 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனை மீண்டும் 5ஆம் பார்வையாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, அல்லது உங்கள் 2ஆம் இடத்தை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக என்ன தான் நெருக்கடிகள் இருந்தால் கூட உங்களுக்கு தேவையான பணம் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் வரும். அதே சமயத்தில் பெரிய அளவுக்கு வருமா என்னன்னு எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு தேவை அன்றாட தேவைகள் இருக்கு இல்லையா, அது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கனால அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து 12ஆம் இடத்துல ஒரு கேது இருக்குது. 12ஆம் இடத்துல கேது இருக்குன்னா இது ஜாதகத்தில் வேறு மாதிரி பலன் சொன்னால் கூட இந்த இடத்துல எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளும் ஏதோ ஒரு லெசனை நம்ம கற்றுட்ருக்கோம்னு சொல்லுவாங்களா. வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு பாடத்தை கற்றுக்கிறோம். நேற்று வரை நான் மனிதனப்பா இன்று வரை புனிதனப்பான்னு பாடுறாங்கல்ல. அது மாதிரி நேற்று இருந்த ரோலை நான் இன்றைக்கி மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுவீங்க. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் அந்த ரோலையும் மாற்றிட்டு புதுசாக ஒரு ரோல் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒவ்வொரு பிரச்சனைகள் ஒரு மனிதர்களையும் சந்திக்கும் போது ஒவ்வொரு அவதாரம் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் மாறி கொடுத்துக்கிட்டே இருக்கும். 12ஆம் இடத்துக்கு ஏது நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கீங்களா சார், தெரியல அப்படிம்பாங்க. அப்போனா ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, அப்படி எதுவும் இல்லையம்பாங்கள்ல. இந்த மாதிரி மனநிலையில் தான் இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல கேது, 2ஆம் இடத்துல சுக்கிரனோட கார்த்திகை மாதம் தொடங்குவதால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலன்களை அடையணும்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அருகில், அதாவது வாசல்லையோ இல்லை பின்பக்கமோ அருகாமையில் இருக்கக்கூடிய நாகாத்தம்மன் கோயிலை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் சென்று வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நல்லா நடக்கும். நெகட்டிவான விஷயங்கள்லாம் சற்று குறைவாக இருக்கும். என்ன நேயர்களே, கன்னி ராசிக்கு இந்த கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். துலாம் ராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.